Good morning students. Next we can see the patterns of symmetry அப்படினு ஒரு கிளாஸ். Symmetry அப்படினா என்னன்னா இப்படி ஒரு அனிமல் இருக்குன்னு வெச்சுக்கோ. இந்த அனிமலை கட் பண்ணோம்னா ரெண்டு பக்கம் சரிசமமா ஒரே மாதிரி ஒரு உறுப்பு கிடைச்சா அதுக்கு பேர் symmetry. ஓகேங்களா? ஒரு அனிமலை கட் பண்ணும்போது ரெண்டு பக்கம் சமமான ஒரு பார்ட்ஸ் கிடைச்சா அதுக்கு பேர் symmetry. இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் பூச்சி வந்து நம்ம இந்த எக்ஸில் கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சமமாக கிடைக்கும். பாரு, கால் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, இந்த கால் இந்த பக்கம் இருக்குது, வயிறு இந்த பக்கம், எல்லாம் சமமாக இந்த பக்கம் இதே மாதிரி இருக்குது, அதே மாதிரியே இந்த பக்கம் சமமாக இருக்குது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் சிமெட்ரி. ஓகேங்களா? ரெண்டு பக்கம் சமமாக இருந்து நம்ம ஒரு பிளான் போட்டோம்னா அந்த பிளானோட ரெண்டு சைடும் ஒரே மாதிரியே இருந்தால் அதுக்கு பேர் சிமெட்ரி அப்படின்னு சொல்லி பேர். இங்கே பாருங்கள், symmetry is a body arrangement in the which parts of the lie on the opposite side of an individual identical ஒரே மாதிரி. நம்ம ஒரு பிளான் போடுவோம், அந்த பிளானுக்கு ரெண்டு ஆப்போசிட் சைட்லேயும் சரிசமமாக இருந்தால் அதுக்கு பேர் சிமெட்ரி. அப்படி சரிசமமாக இல்லைன்னா அதுக்கு பேர் சிமெட்ரி இல்லை. ஓகேங்களா? சரிசமமாக இருந்தால் மட்டும்தான் சிமெட்ரின்னு நம்ம வச்சுக்கிறோம். In animal body plan results from animal patterns level development. ஓகேங்களா? இந்த சிமெட்ரி வச்சு அந்த எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சுன்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த சிம்பிளஸ்ட் பாடி பிளான் இன் ஸ்பான்சஸ் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் பாடி பிளான் இதில் இருக்குன்னா ஸ்பான்சஸில் இருக்கு. தே டு நாட் டிஸ்பிளே சிமெட்ரி. இதுக்கு வந்து இப்படி பிரிக்கவே முடியாது. இந்த ஸ்பான்சஸில் வந்து ஒரு சரிசமமான பகுதியை பிரிக்கவே முடியாது. அதனால் அதுக்கு பேர் ஏசிமெட்ரி. ஏசிமெட்ரின்னா என்ன? பிரிக்கவே முடியாது. இப்போ பாரு, இது ஒரு ஃபஸ்ட் ஸ்பான்சஸ்ஸு, இது இப்படி கட்டினா சரிசமமாக வராது, எப்படி கட் பண்ணாலும் வராது, இப்படி கட் பண்ணாலும் வராது, எப்படி கட் பண்ணினாலும் சரிசமமாக வராது. அப்படி வரலன்னா அதுக்கு பேர் ஏசிமெட்ரிக்கல். அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி பேர். சச் animals lack of defined body plan are irregular shaped and any plan passing through the center of the body does not divide into the two equal halves. Does not divide into two equal halves. அந்த அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷன்லேருந்து நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் ஒரு இரண்டு சமமான பகுதிகளை உங்களால் பிரிக்கவே முடியாது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் அசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி பேர். ஆப்ஷன்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி பேர். என் அசிமெட்ரிக்கல் பாடி பிளான் ஆல்சோ சீன் இன் கேஸ்ட்ரோபோட்ஸ். நத்தைகள்லாம் இப்படி இருக்குது, சரிங்களா? நத்தைகள்லாம் இருக்குது, ஸ்பான்சஸில் இது ரெண்டுலேயும் மட்டும் இந்த மாதிரி சிமெட்ரியை உருவாக்க முடியாது. அதனால் அதுக்கு பேர் ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி பேர். நெக்ஸ்ட்டு, symmetrical animals have paired body parts that are arranged in either side of the parts through the central axis. சிமெட்ரி அப்படிங்கிறது சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியாக மட்டும்தான் போக வேணும், மற்ற இடத்துல போகக்கூடாது. சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஆக்சிஸ்னால் அச்சு, அதனோட அச்சு வழியாக தான் நம்ம பிளான் போடணும். அப்படி பிளான் போட்டு சமமாக வந்தால் தான் அதுக்கு பேர் சிமெட்ரி. When the plan passing through the central axis of the body divides into organism two identical parts is called as radial symmetry. ஒரு அனிமல்ஸை கட் பண்ணும்போது இரண்டு சமமான பகுதிகள் வந்தால் அதுக்கு பேர் ரேடியல் சிமெட்ரி. அதுக்கு பேர் என்ன? ரேடியல் சிமெட்ரி. Such radial symmetry are have top and bottom side but it does not have dorsal and ventral side. இப்படி ரேடியல் சிமெட்ரி இருக்கிறதுலாம் டார்சல் சைடு வென்ட்ரல் சைடு இருக்கும், ஆனால் இதுக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு இருக்காது. டாப் சைடு பாட்டம் சைடு இருக்கும். பாருங்கள், இதுதாங்க ரேடியல் சிமெட்ரி. பாருங்கள், ரேடியல் சிமெட்ரி இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் கிடையாது, டாப் சைடு பாட்டம் சைடு மட்டும்தான் இருக்கும். இதனோட அச்சில் எப்படி கட் பண்ணாலும் அது சரிசமமாக வரும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் ரேடியல் சிமெட்ரி. ரேடியல்னா அச்சு, அந்த அச்சின் வழியாக எப்படி கட் பண்ணினாலும், இப்படி கட் பண்ணாலும் சரிசமமாக கிடைக்கும், அப்படி கட் பண்ண எப்படி கட் பண்ணினாலும் சரிசமமான பகுதிகள் கிடைச்சா அதுக்கு பேர் ரேடியல் சிமெட்ரி. Such radial symmetrical animals have top and bottom side. Okay. They have a body plan which body parts are organized the circle around the axis. இது எல்லாமே என்ன வடிவத்தில் இருக்குன்னா வட்ட வடிவத்தில் ப்ரெசென்ட் ஆகும்.
இட் இஸ் அ பிரின்சிபல் சிமெட்ரி ஆஃப் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமாமா? ரேடியல் சிமெட்ரியாக தான் இருக்குது. Nidaria, such sea anemone and corals are the examples of radial symmetry animals. Next, triploplastic animals. Echinoderms, starfish have 5 pentagonal symmetry source, pentagonal radial symmetry. பாருங்க ஸ்டார்ஃபிஷ்ல மட்டும் 5 ரேடியல் சிமெட்ரி மட்டும் தான் எடுக்க முடியும். பாருங்க ஸ்டார்ஃபிஷ் இருக்கா? சரி, இது 1 2 3 4 5 இப்படி 5 திசையில் மட்டும் கட் பண்ணால் சரிசமமான பகுதிகள் கிடைக்கும். அதுக்கு பேர் பென்டாமனஸ் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லி பேர். 2 பகுதியில் கட் பண்ணால் அது பை ரேடியல் சிமெட்ரி, 5 பகுதியில் கட் பண்ணால் அது பென்டாமனஸ் சிமெட்ரி, சரியா? 3 பகுதியில் கட் பண்ணால் ட்ரை ரேடியல் சிமெட்ரி. இந்த மாதிரி அந்த எத்தனை எண்ணிக்கையோ அதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சுக்குவாங்க. An animal which possesses 2 pairs of symmetrical side and side to be is called as biradial symmetry. ஒரு அனிமலை 2 பகுதியில் மட்டும் கட் பண்ணால் மட்டும் சரிசமமாக வரும், மீதி பகுதியில் கட் பண்ண வராது அப்படின்னா அதுக்கு பேர் பைரேடியலி சிமெட்ரி அப்படின்னு சொல்லி பேர். பைரேடியல் சிமெட்ரி இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் ரேடியல் அண்ட் பைலேட்ரல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரி பைலேட்ரல் சிமெட்ரி ரெண்டில் ஒன்று ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பைரேடியல் சிமெட்ரி. Through the longitudinal and statical axis to the other to the longitudinal and transfer axis is comb jellyfish and Pleurobarachia. For example, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் அது. இதை இப்படி கட் பண்ணால் சரிசமமாக வரும், இப்படி கட் பண்ணால் சரிசமமாக வரும். வேறு எந்த இதில் கட் பண்ணிங்கனாலும் சரிசமமாக வராது. இதுக்கு பேர் தான் பை ரேடியல் சிமெட்ரி. பைனா 2, ரேடியல்னா அச்சு, 2 அச்சின் வழியாக போகும்போது மட்டும் சரிசமமாக பிரிக்கப்படும். அதுக்கு பேர் பை ரேடியல் சிமெட்ரி அனிமல் அப்படின்னு சொல்லி பேர். எடுத்துக்காட்டு ஜெல்லிஃபிஷ். இதுக்கு பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு இருக்குது. அனிமல் விச் ஹேவ் 2 similar halves to either side of the central plane is called as bilateral symmetry. லேட்ரல்னா சைடில், இதுதாங்க பைலேட்ரல் சிமெட்ரி. பாருங்கள், அனிமலோட லேட்ரல் பகுதியில் இப்படி ஒரு பிளான் போட்டோம்னா சரிசமமாக வரும். இதுக்கு பேர் தான் பைலேட்ரல் சிமெட்ரி. 2 சரிசமமான பகுதிகள் லேட்ரல் சைட்லேருந்து கிடைச்சா அதுக்கு பேர் பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? இது 2 மார்க். Animals which have 2 similar halves on the either side of the central plane is called as bilateral symmetry. This advantage type of symmetry in triploplastic animals. இது ரொம்ப advantage type which helps in seeking food and locating and mates and escaping from the predators more efficiently. மற்ற அனிமல்ஸை விட இது சாப்பிட்றதுக்கு மற்ற விஷயத்துக்கெல்லாம் இந்த உடம்பு இது அதிகமாக பயன்படுகிறது. அனிமல் தட் ஹேவ் டார்சல் அண்ட் வென்ட்ரல் சைட்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் டார்சல் சைடுனா முதுகு பகுதி, வென்ட்ரல் சைடுனா வயிற்று பகுதி, இந்த மாதிரி 2 சைடு இருக்கும். ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியன்ஸ், முன்னாடி பகுதி பின்னாடி பகுதி இருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு இது எல்லாமே இருக்கும். பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் அண்ட் எக்ஸ்பெக்ட் செப்பலைசேஷன் அப்படின்னா தலை இருக்கும், இது தலை இருக்கும். which is sensory and brain structure is concerned with the anterior and இதில் பிரெயின் இருக்கும், அது ஆன்டீரியர் பகுதியில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிடும். இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் பைலேட்ரல் சிமெட்ரி. ஓகேங்களா? இதுதான் சிமெட்ரி. சிமெட்ரியில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும், படிச்சுக்கோங்க. இதுக்கடுத்து சீலோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சீலோம்னா பாடி கேவிட்டி. கேவிட்டின்னா குழி, அதாவது நம்ம உடம்புக்குள்ளார குடல் பகுதியை தவிர மற்ற இடத்துல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் கேவிட்டி அப்படின்னு சொல்லி பேர். சரியா? குடல் பகுதியை தவிர மற்ற இடங்களில் ஹோல்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? கேவிட்டி அப்படின்னு சொல்லி பேர். இதை பேஸ் பண்ணி அனிமல்ஸை 3 வகையை பிரிப்பாங்க. அந்த 3 வகை என்னென்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். The presence of body cavity or coelom important classifying animals. அனிமல்ஸில் கிளாஸிஃபை பண்ணுறப்ப இந்த சீலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கும். மோஸ்ட் அனிமல்ஸ் possess body cavity between the body wall and the alimentary canal and is lived in the mesoderm. பெரும்பாலும் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் பாடி கேவிட்டி இருக்குது. அது எங்கே இருக்குன்னா நம்முடைய இண்டஸ்டைனுக்கும் மசிலுக்கும் நடுவில் இருக்குது. எங்கே இருக்குது? இண்டஸ்டைனுக்கும் மசிலுக்கும் நடுவில் இருக்குது.
Animals which do not force a body cavity is called acoelomates. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் சீலோமேட்னா சீலோமேட்டல்னு அர்த்தம். ஒவ்வொரு சில அனிமல்ஸில் குடல் பகுதியை தவிர மற்ற எந்த இடத்துலையும் குடல் பகுதியை தவிர மற்ற இடத்துலையும் ஹோல்ஸ் இல்லை, கேவிட்டி இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஏசீலோமேட்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆஃப் சீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லுது. Since there is a no body cavity, the animals there is the body is solid without previsional cavity. ஏசீலோமேட் இருந்ததுன்னா அதுக்குள்ளார கேவிட்டியே கிடையாது. மசில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ். இது வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆகிறது தடுக்குது. எக்ஸாம்பிள் மண்புழுலாம். இன்னும் ஒரு சில அனிமல்ஸ், இன் சம் அனிமல்ஸ் த பாடி கேவிட்டி இஸ் நாட் ஃபுல்லி லைன்டு. இன் சம் அனிமல்ஸ் பாடி கேவிட்டி இஸ் நாட் ஃபுல்லி லைன்டு பை தி மீசோடர்மல் எபித்தீலியம், பட் மீசோடர்ம் இஸ் ஃபார்ம்டு ஸ்கேட்டர்டு பவுச்சஸ் பிட்வீன் தி எக்டோடம் அண்ட் எண்டோடம். ஒரு சில அனிமல்ஸில் கேவிட்டி இருக்கிறதில்ல, ஒரு சில அனிமல்ஸில் அங்கங்கே சின்ன சின்னதாக பவுச்சு மாதிரி இருக்குது, எக்டோடமுக்கு எண்டோடமுக்கு நடுவில் இருக்குது. இப்படி இருந்தால் அதுக்கு பேர் சூடோசீல் அப்படின்னு சொல்லி பேர். சூடோன்னா பொய், சூடோன்னா பொய், பொய்யான அப்படி ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். பொய்யான சீலம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது வந்து பாடியில் ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்காது, அங்கங்கே சின்ன சின்ன பை மாதிரி குழிகள் இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சூடோசீல். சூடோன்னா பொய்யான. அண்ட் இட் இஸ் ஃபில்டு வித் சூடோஃபிலிக் ஃப்ளூயிட். இதுக்குள்ளே திரவம் இருக்கும். அனிமல்ஸ் போசஸ் தி சூடோசீல் இஸ் கால்ட் அஸ் சூடோசீலோமேட்ஸ். பொய்யான உடற்குழி கொண்ட உயிரினங்கள். எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம்ஸ். எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். இண்டஸ்டைன் இருக்கும், இண்டஸ்டைனோட மீசோடமுக்கு எக்டோடமுக்கு நடுவில் ஒரு பொய்யான குழிகள் நிறைய படுத்துட்டேன். அது விட்டு 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 கேப்பில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு அதுக்கு பேர் என்ன? சூடோசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். எக்ஸாம்பிள் ரவுண்ட் வார்ம்ஸ். The pseudocoelomic fluid pseudocoeloms act as a hydrostatic skeleton and allows to the free movement of the visceral organs for the circulation of nutrients. அந்த குழிகளுக்குள்ளார ரத்தம் ஒரு சில ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு வெளியில் வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு பேர் தான் சூடோசீலோமேட்ஸ். இதுக்கடுத்து யூசீலோமேட்ஸ் அப்படின்னா ஒரு யூனா ட்ரூன்னு அர்த்தம். யூனா ட்ரூ, உண்மையான ட்ரூவான ஒரு சீலம் இருந்தால் அதுக்கு பேர் யூசீலம் or true coelom. The fluid filled with the cavity develops within the mesoderm lined by mesodermal epithelium is called as peritoneum. இந்த உண்மையான சீலம் இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து உருவாகுதுன்னா பெரிட்டோனியம் அப்படிங்கிற டிஷ்யூலேருந்து உருவாகுது. Such animals with the true body cavity is called as coelomates அல்லது eucoelomates. coelomatesனால் உடற்குழி கொண்ட உயிரினங்கள் அல்லது உண்மையான உடற்குழி கொண்ட உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிப்போம். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. Based on the mode of formation of coelom, the coeloms are being classified into zygocoelomates அப்படின்னு ஒன்று பிரிக்குது. இதை வந்து இது எப்படி சீலம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத வச்சு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று zygocoelomates. zygocoelomates என்னென்னா the coelom cavity is formed by splitting of mesoderm. மீசோடம்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகினா ஸ்ப்ளிட்னா அதுலேருந்து உடஞ்சி வெளியில் வர்றது. மீசோடம் லேயர்லேருந்து கட்டாகி வெளியில் வந்தால் அதுக்கு பேர் zygocoelomate அப்படின்னு சொல்லி பேர். எக்ஸாம்பிள் அன்னலிடா ஆர்த்ரோபோடா. எக்ஸாம்பிள் அன்னலிடா ஆர்த்ரோபோடா அப்படி 2 ஸ்பீசிஸ். மொலஸ்கா. இன்னொன்று என்டிரோசீலோமேட் இருக்குது. த பாடி கேவிட்டி இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் தி மீசோடோமல் பவுச்சஸ் ஆஃப் ஆர்கென்ட்ரான். ஆர்கென்ட்ரான்னா ஒரு சின்ன கேப். அந்த அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சின்ன கேப்பில் இருக்கக்கூடிய பையிலேருந்து உருவாச்சுன்னா அதுக்கு பேர் என்டிரோசீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். எக்ஸாம்பிள் எக்கினோடர்ம்ஸ், ஹெமிகார்டேட்ஸ், கார்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, இதுதாங்க zygocoelomate. இதுதான் zygocoelomate. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த அனிமலை கட் பண்ணி பார்க்குறாங்க. கட் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து இண்டஸ்டைன்லேருந்து ஒரு சின்ன இதை உருவாகுது, மீசோடம் உருவாகுது. இதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகி ஒரு கட் உருவாகுது. சரி, ஸ்ப்ளிட் ஆகி மீசோடம் உருவாகுது. இது ஒரு சீலமாக டெவலப்மெண்ட் ஆகுது. இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் zygocoelomate. அதுக்கு பேர் என்ன? zygocoelomate. இன்னொன்று இது